அனிதாவின் அண்ணனாக தான் தலைமைச் செயலகம் முன் நின்றதாக கூறியுள்ள பாடகர் அறிவு, சட்டம் மக்களுக்கானது என்கிற புரிதல் இல்லாத அரசு மக்களுக்கு எதிராக செயல்பட்டு வருகிறது என தெரிவித்துள்ளார். சமூகமே சமமா இல்லைங்க. சமமா இல்லாத சமூகத்தில் எல்லாருக்கும் சமமான தேர்வு எப்படி இருக்க முடியும்? ஒரு பந்தயம் நடக்குது. ஒரு பந்தயத்தில் ஒருத்தன் 2000 கிலோமீட்டர்லேருந்து ஓடி வரான், ஒருத்தன் 100 கிலோமீட்டர்லேருந்து ஓடி வரான், ஒருத்தன் கோட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறான். இப்போ நான் இந்த கோடை வச்சுட்டேன், நீங்கள் எல்லாரும் இந்த பந்தயத்தில் கலந்துக்கிட்டு நீங்கள் எல்லாரும் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொன்னால், இந்த 2000 கிலோமீட்டர் தூரமாக ஓடிக்கிட்டு இருந்தவனுக்கு எவ்வளவு வருத்தமும் வலியும் ஏற்படும். அந்த வலியைத்தான் இந்த நீட் தேர்வை எதிர்கொண்டிருக்கும் மாணவர்கள் எதிர்கொண்டுகிட்டு இருக்கிறாங்க. நான் அனிதாவுடைய அண்ணனாதான் தலைமைச் செயலகத்துக்கு முன்னாடி போய் நின்னேன். ஆணிகள் கொண்டு மாணவர்களை அடிப்பது எப்படிப்பட்ட அணுகுமுறை? கட்டையில் ஆணி வச்சு மாணவர்களை அடிக்கிறாங்க, பெண்களை போட்டு அடிக்கிறாங்க. அவங்க என்ன கேட்குறாங்க? எங்களுடைய கல்வி, எங்களுடைய எதிர்காலத்துக்கு பாதுகாப்பு தாங்க. சட்டம், அரசு, அரசாங்கம், அரசியலமைப்பு அனைத்துமே மக்களுக்கானது தான். இந்த மக்களுக்கானது என்கின்ற அந்த அடிப்படை புரிதல் இல்லாத இந்த அரசாங்கம் போராடுகிற மாணவர்களை வன்முறையை ஏவி அவர்களை காயப்படுத்தி கொண்டிருக்கிறது. அந்த காயம் என்னால் தாங்கிக்க முடியல. அதனால தான் நான் இறங்கினேன்.